ஹாய் ஹலோ வெல்கம் டு த டுடேஸ் எடிட்டோரியல் செஷன் கைஸ். ஸோ இன்னைக்கு என்னடா ரெக்கார்டர் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 days வந்து ஆஃப்லைன் போகிறேங்க. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் ரெக்கார்டடாக கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கான எடிட்டோரியல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூனிட்டி அண்ட் ரிசால்வ். நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று பார்த்தோம்ல, அன்னைக்கு வந்து எடிட்டோரியல் தாங்க இது. ஸோ நம்ம அதை பற்றி ஆல்ரெடி அந்த எடிட்டோரியல் பார்த்துட்டோம் அப்படின்றதுனால பேக் ட்ராப் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த எடிட்டோரியல் வந்து அகைன் அதோட ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த எடிட்டோரியல் கொண்டு வந்தது. ப்ளஸ் வந்துட்டு இதில் நிறைய நோட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இந்த எடிட்டோரியல் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனாலையும் தான். ஸோ டேட்டை பற்றி யோசிக்காதீங்க. நம்ம ஒரு எடிட்டோரியல் பார்க்குறோன்னா அந்த எடிட்டோரியல் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்ற ரீசனால தான் வந்து அந்த எடிட்டோரியல் கொண்டு வருது. அண்ட் இந்த எடிட்டோரியலோட சேர்ந்து தமிழ்நாடை பற்றி ஒரு எடிட்டோரியல் வந்துச்சுங்க. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் அ குட் சாய்ஸ் டு பிக் திஸ் எடிட்டோரியல்ங்க. தட்ஸ் த ரீசன் ஐ சூஸ் திஸ் ஒன். ஸோ இதை கொண்டு வந்ததுக்கான காரணம் இதுதான். ஸோ பிஃபோர் இந்த எடிட்டோரியலுக்குள்ள ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் ஹாவ் டு சே திஸ் என்னன்னா, டிஎன்பிசி இல்லை பேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா கோர்சஸ் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. செக் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க. அண்ட் நான் ரீடிங் லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும், இதை நான் எஸ்எஸ்சி படிக்கிறேன், பேங்கிங் படிக்கிறேன், இல்லை ஜஸ்ட் ஒரு நார்மல் பர்சன் தான் அப்படின்னாலும் ரீடிங் ஸ்பீடையும் ரீடிங் லெவலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்மீடியட் லெவல், இன்னொன்று அட்வான்ஸ் லெவல். ரெண்டில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அது தேவைன்றதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஒக்காப்ஸ்க்கு தனி புக்கு, கிராமருக்கு தனி புக் ஆர் காம்போவாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. எதில் காண்டாக்ட் பண்ணணுமோ அதில் உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, இது வேறு எடிட்டோரியல். அண்ட் ஒக்காப்ஸ் பார்த்துடலாங்க. எடிட்டோரியல் போகிறதுக்கு முன்னாடி ஒக்காப் பார்த்துடலாம். ரெசால்வ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிசால்வ் அப்படின்னா வந்து வேர்பாவும் வரும், நவுனாவும் வரும். வேர்பா வந்தால் டிட்டர்மினேஷன் ஆர் ஃபிரிம்னஸ், ஒரு பிடிப்பு, ஒரு டிட்டர்மினேஷனாக வருது. நவுனா வந்தால், வேர்பா வந்தால் என்னன்னா டு ஃபைண்ட் அ சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளத்துக்கு இல்லை ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. டு டிசைட் ஃப்ரிம்லி ஆன் அ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுக்கிறது, அது வேர்பா வரும். நவுனாம் வந்தால் நவுனாம் வரும். ஸோ வேர்பா வந்தால் டிசைட், டிட்டர்மைன், செட்டில், சால்வ், கன்க்ளூட் அப்படின்ற சிமிலர் ஒக்காப்ஸ். நவுனா வந்தால் டிட்டர்மினேஷன், வில் பவர், பர்சீவரன்ஸ் அண்ட் டெனாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒக்காப்ஸ் இருக்கு. ஸோ பார்த்துக்குங்க, ஓகேவா. அண்ட் மாஸ்கர் அப்படின்னா வந்து நவுனாம் வரும், வேர்பாவும் வரும். நவுனாக வந்தால் என்னன்னா ஒரு ஆக்டையோ ஒரு ஈவெண்ட், அதாவது ஒரு மேசிவ் கில்லிங்கை வந்து சொல்றது தான் நவுன். வேர்பா வந்தால் ஆக்ட் ஆஃப் கமிட்டிங் சச் அன் ஆக்ட், சரிங்களா. ஒரு விஷயத்த பண்றத வந்து மாஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க வேர்பா வந்தா. நவுனா வந்தா ஒரு குரூப் ஆஃப் கில்லிங்கை சொல்றதா நவுனன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லட்டர், கார்னேஜ், பட்சரி, அனிஹிலேஷன் அண்ட் ஜெனோசைட். அதுக்கப்புறம் வேர்பா வந்தா சால்டட், எக்ஸ்டிமினேட்டட், அமிகிலேட்டட், பட்சர், ஓகேங்களா. மாஸ்கர் ஜால்டட் அப்படின்னா ஆடி போகிறது, வேர்பா வந்துச்சுனால். ஸோ டு மூவ் ஆர் காஸ், to move suddenly or roughly, to shock or surprise someone, shock, jerked, vibrated and quirred, ஓகேங்களா. கன்சைஸ் அப்படின்னா the inner sense of what is right or wrong, நமக்குள்ள ஒரு விஷயம் தோணும் இல்லைங்க, இது சரி இது தப்பு அப்படின்னு, அதை தான் கன்சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரல் சென்ஸ், எத்திக்ஸ், பிரின்சிபல்ஸ், ஸ்க்ரூப்ளஸ், இன்டெகிரிட்டி இது எல்லாமே. மைண்ட் நம்பிங் அப்படின்னா என்னன்னா அஜெக்டிவா வரும். எக்ஸ்ட்ரீம்லி டல், போரிங் ஆர் டெடுலஸ் டு த பாயிண்ட் ஆஃப் காசிங் அ மென்டல் ஃப்ராக்சர் ஆர் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ மைண்ட் நம்பிங் அப்படின்னா வந்து ஒரு டல், போரிங் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம். இல்லைனா வந்து பாயிண்ட் ஆஃப் காசிங், ஒரு விஷயம் வந்து மென்டலி ஒரு ஃபுல்லாக ஒரு எனர்ஜியை ஃபுல்லாக எடுத்துட்டா எப்படி இருக்கும், மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தால் எப்படி இருக்கும், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு எனர்ஜியே இல்லாமல் இருக்கும்ல, எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல, மூட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் நம்பிங், ஒரு பேட் சென்ஸ் வந்து மைண்டுக்கு கொடுக்கறது மைண்ட் நம்பிங்னு சொல்லுவாங்க. டெடியஸ், மோனோட்டோனஸ், டல், டயர்ட்சம், போரிங், அன்இன்ட்ரெஸ்டட் இந்த வேர்ட் இருக்கா, அண்ட் ரெப்பிட்டிவ் அண்ட் வியர்சம், ஓகேங்களா. அண்ட் எக்ஸிக்யூட்டிங் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை கேரி பண்ணி ஃபார்வர்டாக கொண்டு போகிறது, இதுக்கு ஓகேங்களா. ஸோ இம்ப்ளிமெண்டிங், பெர்ஃபார்மிங், அக்காம்ப்ளிஷ், கேரிட் அவுட், என்ஆக்டிங், ஃபுல்ஃபில்லிங். அசர்ட்டட் அப்படின்னா என்னன்னா டு ஸ்டேட் ஆர் டிக்ளேர் சம்திங் கான்ஃபிடென்ட்லி ஆர் ஃபோர்ஸ்ஃபுல்லி.
ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையா சொல்றது, கான்ஃபிடென்ட்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்றது, டு மெயின்டைன் ஆர் டிஃபெண்ட் த பொசிஷன் ஆர் காம்னஸ். ஸோ அசர்ட்டட், டிக்ளேர்டு, ப்ரொக்ளைம்ட், அஃபர்ம்ட், மெயின்டைன்ட், ஆர்கியூட், கண்டக்டட் அண்ட் இன்சல்டட். கர்டைல்டு அப்படின்னா டு ரெடியூஸ் இன் அன் எக்ஸ்டென்ட் ஆர் டியூரேஷன், டு இம்போஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சம்திங். ஒரு விஷயத்துல வந்து டு ரெடியூஸ் இன் அன் எக்ஸ்டென்ட், ஷார்டன், ரெடியூஸ்ட், அப்ரிஜ்ட், டிமினிஷ்ட், ட்ரான்ச்டு. கலாமிட்டி அப்படின்னா வந்து ஒரு டிசாஸ்டர் ஈவெண்ட், ஒரு டேமேஜ், டிஸ்ட்ரெஸ், சஃபரிங், அந்த மாதிரி. டிசாஸ்டர், கெட்டாஸ்ட்ரோபிக், ட்ராஜடி, மிஸ்ஃபார்ச்சூன், அட்வர்சிட்டி. இம்ப்ரவேட்டிவ் அப்படின்னா அஜெக்டிவாவும் வருவான், நவுனாவும் வருவான். ஓகேங்களா. அஜெக்டிவா வந்தா இம்பார்ட்டன்ட் ஆர் அர்ஜென்ட் ஆர் அன்அவாய்டபிள். ஓகேங்களா. இம்பார்ட்டனோ அர்ஜென்ட்டோ தவிர்க்க முடியாதுன்னு. ஸோ இம்ப்ரவேட்டிவ் அப்படின்னா அஜெக்டிவா வந்தால். நவுனா வந்தா த கமாண்ட் ஆர் அ எசென்ஷியல் ரெக்குயர்மெண்ட், ஒரு தேவை. ஸோ சரிங்களா. crucial, virtual, essential, urgent, necessary. command, directive, order, mandate and obligate. cohesion அப்படின்னா என்னன்னா the act or a state of sticking together or forming a unitedly a whole, often used to describe the unity in writing or ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. கொஹிஷனா ஒரு விஷயத்துல ஒட்டி இருக்கிறது. ஓகேங்களா. யூனிட்டி, பாண்ட், கனெக்ஷன், இன்டகிரேஷன் அண்ட் சாலிட்ரி. ஆன்டிடோட்னா மருந்துங்க. மருந்து. ரெமிடி, கியூர், சொல்யூஷன், கவுண்டர் மெஷர்ஸ் அண்ட் கரெக்டிவ்ஸ். இன்ஸ்டிகேட்டட் அப்படின்னா டு ப்ரொவோக், இன்டிமேட் ஆர் பிரிங் அபவுட் an action or a event, often in a deliberate way. ஓகேங்களா. இன்ஸ்டிகேட்டட், ப்ரொவோக்ட், இனிஷியேட்டட். ஓகேங்களா. ட்ரிகர்ட், ஒரு விஷயத்த வந்து ப்ரொவோக் பண்றது, ஒரு விஷயத்த வந்து தூண்டி விடுறது, ஒரு விஷயத்த அதிகப்படுத்துறது, ஒரு விஷயத்த கொண்டு வர்றது. ஸோ பிரிங் அபவுட் ஆக்ஷன் ஆர் ஈவெண்ட், ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது. ஸோ இன்ஸ்டிகேட்டட். ஹெயில்டு அப்படின்னா என்ன அப்படின்னா டு கிரீட் ஆர் அக்கம்ப்ளைன் த என்தியூஸ்டிக், டு கால் அவுட், டு அட்ராக்ட் த அட்டென்ஷன். சரிங்களா. டு கால் அவுட், அக்ளைம்ட், அப்ளாடட், கிரீடட், சால்டட் அண்ட் சியர்டு. ஹெயில்டு அப்படின்னா ஹெயில்டுக்கு நிறைய மீனிங் இருக்கு. நான் பிடிஎஃப்ல எக்ஸ்பிளைன் பண்றேங்க. அதுக்கப்புறம் ட்ரா அப்படின்னா என்னன்னா pulled or drawed, or also refers to being a tense or tense, stain, pulled, extracted. சரிங்களா. ட்ரானா ஒரு விஷயத்த. ஸோ இதுக்கும் நிறைய மீனிங் இருக்கு. நான் பிடிஎஃப்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ரியலிசம், ஆன் கிரவுண்ட், பிராக்மேட்டிசம். ஓகேங்களா. ஒரு விஷயத்த ஆன் கிரவுண்ட்ல ப்ராக்டிக்கலி ஆர் லிட்ரலி ட்ரூ, உண்மையா ஆன் கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, ப்ராக்டிக்கல் சொல்யூஷன். ஸோ ரியல்சம் உண்மையில், ரியல்சம்னா the quality of representing a things as they are. ஓகேங்களா. ரியல்சம். டிவாய்டு அப்படின்னா என்னன்னா கம்ப்ளீட்லி லேக்கிங் ஆர் எம்டி ஆஃப் சம்திங். ஒரு விஷயம் கம்ப்ளீட்டா எம்டி. டிவாய்டு அப்படின்னா ஒரு விஷயம் எம்டி. லேக்கிங், bereft ஆஃப், எம்டி, பரான். ஓகேங்களா. ரெகோட்டிக் அப்படின்னா ஒரு விஷயம் எழுத்துல, ஒரு விஷயத்த வந்து ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங், த ஆர்ட் ஆஃப் எஃபெக்டிவ் ஆர் பர்சியூ ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங். ஒரு அழகா ஒரு விஷயத்த பேசுறாங்களோ எழுதுறாங்களோ அதை ரெகோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கான சிமிலர் ஒர்க்அப்ஸ் ஒரேட்ரி, எலிக்வன்ஸ், டிஸ்கரேஜ், பர்சுவேஜ். ப்ரிடிக்டட்னா எதிர்பார்த்தது. பேஸ்ட் ஆன் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் சம்திங், ஒரு விஷயத்தின் அடிப்படையா. ப்ரிடிகேட்டட் விஷயத்த. டு ஸ்டேட் ஆர் அஃபர்ம் சம்திங், டு ஸ்டேட் ஆர் அஃபர்ம் சம்திங். ப்ரிடேட், பெர்பெட்ரேட்டரினா த பர்சன் ஹூ கமிட் த கிரைம் ஆர் ஹார்ம்ஃபுல் ஆக்ட். ஓகேங்களா. ஒரு விஷயம் ஒருத்தர் தப்பு பண்றாரு அப்படின்னா அவர் வந்து பெர்பெட்ரேட்டரி. ஓகேங்களா. இது நேற்று வந்து அந்த இதுலயும் பார்த்தோம்ல, நேற்று கொண்டு வந்த அந்த அதாவது அந்த கேஸ் ஸ்டடிலையும் இந்த வார்த்தையை பார்த்தோம். இந்த அந்தந்த ஹார்ம்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்ஸ், அந்த ஒரு பாம் பிளாஸ்ட், அந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல இருந்து யார் கமிட் பண்ணாங்களோன்றவங்க வந்து இந்த வேர்டை சொல்லி யூஸ் பண்ணோம். பெர்பெட்ரேட்டரி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. லாஸ்டா வந்து ஒரு குட்டிய ரிவிஷன் பார்த்துட்டு நம்ம அப்படியே சென்டென்ஸை ரீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. பெர்பெட்ரேட்டரி. ஓகே. ரிசால்வ் அப்படின்னா என்ன? நவுனாகவும் வருவான், வேர்பாகவும் வருவான். நவுனாக வந்தால் டிட்டர்மினேஷன் ஆர் ஃபேர்ம், ஒரு விஷயத்துல வந்து நிலைப்பாடு, ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காங்க. வேர்பா வந்தா ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கறது, இல்லை எடுத்த முடிவுல தெளிவாக இருக்கிறது. மேஸ்குவர்னா மேசிவ் கில்லிங், அதிகமா ஒருத்தவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்றது, இல்லை ஒரு விஷயத்த டிஸ்கிரைப் பண்றது தான் வந்து, ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்றது தான் வந்து மேஸ்குவர் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ நவுனாவும் வருவான், வேர்பாவும் வருவான். ஜாட்டட் அப்படின்னா ஆடி போறது, வேர்பா வரும். கன்சைன்ஸ் அப்படின்னா எது
ஒரு சொசைட்டிக்கு வந்து எது சரி தப்பு அப்படின்றத வந்து எடுக்கிறது தான் கான்சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்சைன்ஸ். மைண்ட் நம்மிங் அப்படின்னா வந்து டல் ஆர் போரிங் ஆர் டெடியஸ் டு அ பாயிண்ட் ஆஃப் காசிங் அ மென்டல் ஃபெட்டிக். ஸோ ஒரு விஷயத்துல வந்து போர் அடிக்குது, இல்லை டல்லா இருக்கு, இல்லை ஒரு விஷயம் போர் அடிக்குது, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது தான் மைண்ட் நம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மென்டல் ஃபெட்டிக். ஓகேங்களா? மென்டல் ஃபெட்டிக்னா சம்திங் ஒரு அப்படியே மைண்ட் எனர்ஜியே இல்லாத மாதிரி எடுத்துக்கிறது. ஸோ மைண்ட் நம்மிங். எக்ஸிக்யூட்டிங் வேர்ப், அதாவது ஒரு விஷயத்த வந்து கேரி அவுட் பண்றது, இல்லை ஒரு விஷயத்த பண்றது. எக்ஸிக்யூட்டிங். அசர்டட், ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸ்டேட் ஆர் டிக்ளேர் சம்திங் கான்ஃபிடென்ட் ஆர் கான்ஃபிடென்ட்லி அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி, ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது அசர்டட். க க கர்டைல்னா ஒரு விஷயத்த ரெடியூஸ்ட் இன் எக்ஸ்டெண்ட் ஆர் டியூரேஷன். ஸோ ஒரு விஷயத்த குறைக்கிறது, ஒரு விஷயத்த வந்து குறைக்கிறது. இம்போசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சம்திங், ஒரு விஷயத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது, ஒரு விஷயத்துல வந்து இது பண்றது. கர்டைல் அப்படின்றது. கலாமிட்டினா ஒரு டஃப் சுச்சுவேஷன். டிசாஸ்டர். ஓகேங்களா? டேமேஜ், டிசாஸ்டர், சஃபரிங், ஒரு டிசாஸ்டர் ஈவெண்ட். ஓகேங்களா? கலாமிட்டி. இம்ப்ரவேட்டிவ், ஒரு விஷயம் வந்து ரொம்ப அத்தியாவசியம், இம்பார்ட்டன்ட். அஜெக்டிவாகவும் வரும், நவுனாகவும் வரும், ரெண்டுக்குமே அதே மீனிங் தான். கொஹீஷன் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் ஸ்டிக்கிங் டுகெதர், ஒரு விஷயத்தோட ஒற்றி போயிருக்குது. பாண்ட், கொஹீஷன், ஒற்றுமை. ஆன்டிடோட், கியூர். இன்ஸ்டிகேட்டட்னா தூண்டி விடுதல். ப்ரொவோக், இனிஷியேட்டட், ஆரம்பிக்கிறது. ஸோ இனிஷியல் ஆரம்பிக்கிறது, இன்ஸ்டிகேட்டட். ஹெயில்டு அப்படின்னா வந்து அக்ரீட் ஆர் அக்ளைம்டு என்தியூசம் டு கால் அவுட் டு அட்ராக்ட் த அட்டென்ஷன். ஹெயில்டு. ஓகேங்களா? இழுக்கிறது. ட்ரானா இழுக்கிறது. ரியலிசம், ப்ராக்டிக்கல், ஆன் கிரவுண்ட். டிவாய்டு அப்படின்னா லேக் ஆஃப், கம்ப்ளீட்லி லேக்கிங் ஆர் எம்டி ஆஃப் சம்திங். ரெஹோட்டிக் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் அழகா எழுதப்படுவதோ பேசப்படுவதோ ரெஹோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிடிகேட்டட் பேஸ்ட் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் சம்திங். டு ஸ்டேட் ஆர் ஃப்ரம் சம்திங். ப்ரிடிகேட்டட் எதிர்பார்த்த மாதிரி, அடிப்படையில், பேஸ்ட் ஆன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரெப்பரேட்டரி த பர்சன் ஹூ கமிட் அ கிரைம் ஆர் அ ஹார்ம்ஃபுல் ஆக்ட். ஓகேங்களா? இன்னைக்கான ஒக்கேப்ஸ் பார்த்தாச்சா? ஓகே, தட்ஸ் இட். இன்னைக்கு பார்க்க போற எடிட்டோரியலுக்கான ஒர்க்ஆப்ஸ் இதுதாங்க. ஓகேவா? அண்ட் இன்னைக்கான எடிட்டோரியல் இதுதான். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஓகேங்க. இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ஓகே. ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல்ல வந்து இன்னைக்கான சென்டென்ஸ் அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கலாம். ரிசால்வ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோமா? ரிசால்வ்னா என்ன? யூனிட்டி அண்ட் ரிசால்வ், இவனும் நவுனா வந்திருக்கான். ஆன் அ பல்ஹாம் டெரரிஸ்ட் அட்டாக். ஸோ யூனிட்டி அண்ட் ரிசால்வ்னா இந்த இடத்துல நவுனா வந்திருக்கு. ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் ஆர் ஃபார்மல் டிசிஷன். ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு. யூனிட்டி, ஒற்றுமை அண்ட் ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு. யூனிட்டி அண்ட் ரிசால்வ் எது மேல? பல்ஹாம் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததுனால அப்படின்னு சொல்றாங்களா? ஸோ ஹெட்டிங், இந்தியா மஸ்ட் ரிமைன் ஃபிர்ம் அண்ட் ஸ்ட்ராங் இன் த ஃபேஸ் ஆஃப் டெரர். இந்தியா மஸ்ட் ரிமைன், கண்டிப்பா ரிமைனா இருக்கணுமா? எப்படி ரிமைனா இருக்கணுமா? ஃபேர்மாவும் ஃபோக்கஸ்டாவும். ஓகேங்களா? ஃபேர்ம்னா ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும். ஃபோக்கஸ்னா இந்த இடத்துல கிளியர் மைண்டடா, தெளிவா. ஓகேங்களா? ரொம்ப தெளிவா இருக்கணும். ஸோ ஃபோக்கஸ்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இந்தியா ரிமைனா இருக்கணுமா? எதுல? இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை ஃபேஸ் பண்றதுல. ஓகேங்களா? அப்போ இந்த எடிட்டோரியல்ல என்னென்ன சொல்ல வருவாங்கன்னு தெரிஞ்சா, ஒற்றுமையா இருக்கணும், ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு வேணும். எதுல? பல்காம் அட்டாக்ல. இந்தியா எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை பத்தி தான் பேச போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? The massacre of 26 peoples, most of them tourists in Pahalgam, Kashmir, by Islamic terrorists has jolted the conscience of a nation and the world. இப்போ மேஸ்கர்னா என்ன? மேசிவ் கில்லிங்னு பார்த்தோமா? நவுனா வந்துச்சுன்னா, அப்போ மேசிவ் கில்லிங் ஆஃப் 26 பீப்புள்ஸ், 26 பேரை கொன்றிருக்காங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் கொன்றிருக்காங்க. அதுல யார்? இந்த மோஸ்ட் ஆஃப் தம் எதை சொல்லுதுன்னா, இந்த 26 பேரை சொல்லுது. மோஸ்ட் ஆஃப் தம் டூரிஸ்ட். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் தம் டூரிஸ்ட் எங்க அப்படின்னு சொல்லுதா? இன் பல்காம் அண்ட் காஷ்மீர். பல்காம், காஷ்மீர்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட், இந்த 26 பேர்ல மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் டூரிஸ்ட், அவங்கள மாஸ்கர் பண்ணியிருக்காங்க. மாஸ்கர்னா மாஸ் கில்லிங், நிறைய பேரை கொண்டிருக்காங்க. யாரு கொண்டிருக்கா? பைன்றத ஆக்ஷனை சொல்லுது. யாரு சொல்றா? இந்த இஸ்லாமிஸ்ட் டெரரிஸ்ட் இவங்க தான் இந்த மேசிவ் கில்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்கர் இருக்குல்ல, இதுதான் இங்க சப்ஜெக்ட். த மாஸ்கர் ஹேஸ் ஜால்டட், ஷாக்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ஷாக்டு ஆர் ஷேக்கண்ட்.
has shaken the conscience of nation and world. நேஷன் அண்ட் வேர்ல்டுக்கு அவங்க முன்னாடி வச்சிருந்த எது சரி தப்புன்ற சென்ஸை ஆட்டம் காண வச்சிருச்சு இந்த மாஸ்கர். ஓகேங்களா, இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இட் இஸ் அ ட்ராஜிக் ரிமைண்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட் த்ரெட் ஆஃப் டெரரிசம். ஸோ கான்ஸ்டன்ட் த்ரெட் ஆஃப் டெரரிசம் ஓட ரிமைண்டர் தான் இந்த ஈவெண்ட்டா. இட்டுன்றது இந்த மாஸ்கோ இந்த ஈவெண்ட்டை சொல்லுது, இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை சொல்லுது. இந்த டெரரிஸ்ட் அட்டாக் இஸ் அ ட்ராஜிக் ரிமைண்டர். ஓகேங்களா, ரொம்ப ட்ராஜிக் அப்படின்னா வந்து ஒரு ஒரு கெட்ட கனவு இல்லை மோசமான ஒரு மோசமான விஷயம் வச்சுக்கோங்களேன். ஒரு கெட்ட ரிமைண்டர், கெட்ட விஷயத்த ஞாபகப்படுத்துது. ஆஃப் அ கான்ஸ்டன்ட் த்ரெட். என்ன அந்த கெட்ட ரிமைண்டர் ஆஃப் என்னன்னா அ கான்ஸ்டன்ட் த்ரெட் ஆஃப் டெரரிசம். கான்ஸ்டன்டா வரக்கூடிய டெரரிசம், அதாவது கான்ஸ்டன்ட்னா ரெகுலர் ஆன் பேஸ், அப்படியே தொடர்ச்சியா வரக்கூடிய கான்ஸ்டன்ட் த்ரெட் ஆஃப் டெரரிசம். ஓகேங்களா, டெரரிசமோட கான்ஸ்டன்டான அட்டாக்ஸை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விச்ன்றது எதை சொல்லுது அப்படின்னா இந்த ரிமைண்டரை சொல்லுது. ரிமைண்டர் ஸ்டிக்ஸ், அதாவது இட்டுன்றது இந்த இதுவும் வந்து ஸ்டேட் வெர்ப் தான், பின்னாடி இதை பற்றி தான் பேசுது. இந்த இட்டுன்றது விச்ச சொல்லுது, இல்லை நீங்கள் ரிமைண்டரையும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். லைக் இந்த ஆக்ஷன், அதாவது இந்த விச்ன்றது எதை சொல்லுதுன்னா இந்த ஈவென்ட் ஸ்ட்ரைக்ஸ் வித்தவுட் அ வார்னிங் அட் அ இன்னசென்ட் சிவிலியன்ஸ். சரிங்களா, ஓகேங்களா. த ரிமைண்டர்ஸ் இந்த டெரரிஸ்ட் அட்டாக், த அட்டாக் ஸ்ட்ரைக்ஸ் வித்தவுட் அ வார்னிங் அட் அ இன்னசென்ட் சிவிலியன்ஸ். இன்னசென்ட் சிவிலியன்ஸ் கிட்ட வார்னிங்கே இல்லாம ஸ்ட்ரைக்னா அட்டாக். ஓகேங்களா, ஒருத்தவங்கள அடிச்சிருக்காங்க வித்தவுட் அ வார்னிங், ஒரு வார்னிங் கூட இல்லாம இன்னசென்ட் சிவிலியன்ஸை அட்டாக் பண்ணியிருக்கு இந்த இது. ஓகேங்களா, இந்த டெரரிஸ்ட் அட்டாக். ஸோ இந்த டெரரிஸ்ட் அட்டாக் இஸ் அ ட்ராஜிக் ஈவெண்ட். ஓகேங்களா, இந்த டெரரிஸ்ட் அட்டாக்னு இடத்துல வச்சுக்கோங்க. The attack is a tragic event. An attack strikes without a warning at innocent civilians. இந்த சென்டென்ஸ் புரிஞ்சாங்க. இதுல மைண்ட் நம்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸாஸ்டட், ஓவர்வீமிங், ரொம்ப எமோஷனலா ஷாக்கிங்கான ரிப்போர்ட் என்ன அப்படின்னா த மைண்ட் நம்மிங் ரிப்போர்ட் ஆஃப் த அட்டாக்கர்ஸ். ஓகேங்களா, இந்த அட்டாக்கர்ஸை பற்றி வந்த மைண்ட் நம்மிங்கான ரிப்போர்ட் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபைங் த விக்டம்ஸ். V1ing as adjective. எதோட அட்ஜெக்டிவ்னா இந்த அட்டாக்கர்ஸோட அட்ஜெக்டிவ். த அட்டாக்கர்ஸ் ஐடென்டிஃபைஸ் த விக்டம். அட்டாக்கர்ஸ் விக்டம்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பை எப்படி அப்படின்னா ரிலீஜியன் பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் தம் அட் க்ளோஸ் ரேஞ்ச். க்ளோஸ் ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா கேரி அவுட் ஆர் பெர்ஃபார்மிங் ஆக்ஷன் அப்படின்னு வருங்க. ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிங் அப்படின்னா ஒரு விஷயத்த பண்றது. அட் க்ளோஸ் ரேஞ்ச்னா ஷூட்டிங். சரிங்களா, அவங்கள ஷூட் பண்றதுக்கு முன்னாடி, அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷனை பண்றதுக்கு முன்னாடி, க்ளோஸ் ரேஞ்சில் அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ரிலீஜியனை இந்த அட்டாக்கர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதோட ரிப்போர்ட் மைண்ட் நம்மிங்கா இருக்கு. ஓகேங்களா, இதோட ரிப்போர்ட் மைண்ட் நம்மிங்கா இருக்கு. இட் புட்ஸ் இன் த, இப்போ ஓகேவா, இப்போ இந்த சென்டென்ஸ் இது வரைக்கும் புரிஞ்சுலங்க. அண்ட் மார்க்ஸ். ஓகேங்களா, மார்க்ஸ் எது இந்த மைண்ட் நம்மிங் ரிப்போர்ட். மார்க்ஸ் இதுதான் வேர்பு, இது சப்ஜெக்ட். இது ஃபுல்லாவே இந்த என்டையர் ஆக்ஷனும் இங்க ஆரம்பிச்சு இது ஃபுல்லாமே வந்து ஒரு மேல சப்ஜெக்டை பத்தி பேசுது. ஓகேங்களா, அட்டாக்கர்ஸ் வந்து இது ஃபுல்லாவே அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அந்த அட்டாக்கை பத்தி, இந்த அட்டாக்கர்ஸை பத்தி பேசுது. இந்த மைண்ட் நம்மிங் ரிப்போர்ட் marks a new low in the history of Pakistan sponsored terrorism. இந்த மைண்ட் நம்மிங் ரிப்போர்ட் வந்து ஒரு புது லோவை ஹிஸ்டரியில வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பாகிஸ்தான் டெரரிசம் பண்ணதுலேயே மோசமான ஒரு விஷயமா கீழே அடிமட்டத்துல மார்க் பண்ணப்பட்டிருக்கு இந்த மைண்ட் நம்மிங் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்து எதை சொல்லுது, அட்டாக்கர்ஸ் வந்து அவங்க ரிலீஜியனை பேஸ் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு இதை வச்சு சொல்லுதுங்க. இந்த எக்ஸிக்யூட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அதுக்கு எவ்வளோ மீனிங் இருக்கு அப்படின்னு பாருங்க. த கம்பெனி எக்ஸிக்யூட்டிங் அ நியூ ஸ்ட்ராட்டஜி புட் அண்ட் எஃபர்ட். ஒரு விஷயத்த, ஓகேங்களா, இது வரைக்கும் சென்டென்ஸ் முடிஞ்சு, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிங் அ நியூ ஸ்ட்ராட்டஜி, ஒரு விஷயத்த புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. புட் இன் டு அ எஃபர்ட். ஷீ எக்ஸிக்யூட்டட் த டான்ஸ் மூவ் பெர்ஃபெக்ட்லி. த பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் ஆர் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷனை பண்ணுது. ஓகேங்களா, அவ ஒரு ஆக்ஷனை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றது. இதுல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் புதுசா ஒன்று, அதுக்குள்ள இம்ப்ளிமெண்டட் நியூ ஸ்ட்ராட்டஜி, இம்ப்ளிமெண்ட்ன்ற மீனிங் கொண்டு வருதுங்க. இது வந்து எக்ஸிக்யூட்டட் த டான்ஸ் மூவ் பெர்ஃபெக்ட்லி. இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டன்றது பெர்ஃபார்ம் அப்படின்ற மீனிங்ல வருது. ஓகேங்களா, பெர்ஃபார்ம். அண்ட் டு கேரி அவுட் த லீகல் சென்டென்ஸ் ஆஃப் டெத்.
ஒரு பிரிசனரை வந்து எக்ஸிக்யூட்டட் பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை சென்டென்ஸ் அவங்கள வந்து லாஸ்ட்ல வந்து ஜெயில் சென்டென்ஸ் அதாவது டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, இவங்களை வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்றது வந்து எக்ஸிக்யூட்டட் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, டு கேரி அவுட் அப்படின்ற ஒரு மீனிங்ல வருமா, டு கேரி அவுட். த ஆர்டிஸ்ட் எக்ஸிக்யூட்டட் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங். எக்ஸிக்யூட்டட்னா கிரியேட்டட் த பியூட்டிஃபுல் பெயிண்டிங். இந்த இடத்துல இந்த எக்ஸிக்யூட்டிங் என்ன மீனிங்ல வருது, க்ளோஸ் ரேஞ்சுன்றது பக்கத்துல. எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா என்னன்னா டெத்தை ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்க, எக்ஸிக்யூட்டிங் தெம். ஓகேங்களா, டெத்தை ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஒரு ஆக்ஷனை தான் சொல்லுது. ஆனால் அந்த ஆக்ஷன் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா டெத், டு கேரி அவுட் அ லீகல்ன்ற வார்த்தை மட்டும் வராதுங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது கொடுத்துருக்காங்க, அந்த பிரிசனர் வாஸ் எக்ஸிக்யூட்டட்னு. இந்த இடத்துல வந்து அவங்கள கொண்டிருக்காங்க அப்படின்ற மீனிங்ல இங்க சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த சென்டென்ஸ் முடிஞ்சு. அடுத்து என்ன அப்படின்னா ஃபாலோ அப். ஹோம் மினிஸ்டர் யாரு, மிஸ்டர் அமித்ஷா, ஹூ விசிட் த அட்டாக் சைட். அட்டாக் சைட்டை விசிட் பண்ணியிருக்காரு. யார் இந்த ஹூ, அமித்ஷா. அசர்டட், ஓகேங்களா, இது வேர்பு, இது சப்ஜெக்ட். ஹோம் மினிஸ்டர் அசர்டட் தட், என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு விஷயத்தை அசர்டட்னா கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தமா, கான்ஃபிடென்ட் ஆர் ஃபோர்ஸ்ஃபுல்லி அப்படின்னு. தட் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரத் ஓன் பிளெண்ட் டு த டெரரிசம். இதை நம்ம பார்த்தோமாங்க நியூஸ்ல பார்த்தோமா. ஸோ பாரத் ஓன் பிளெண்ட் டு த டெரரிசம். பாரத் வந்து டெரரிசம்க்கு வளைஞ்சு கொடுக்காது அப்படின்ற விஷயத்த கான்ஃபிடென்ட்டா ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. வைல், அதே நேரத்தில், வைல்னா என்ன, அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி curtailed, reduced, limited or shortened பார்த்தோமா. ஸோ limited his visit to the Saudi Arabia to return to நியூ டெல்லி. நியூ டெல்லிக்கு அவர் திரும்பி வந்துட்டாராம். அவர் சவுதி அரேபியா போனதை ரெடியூஸ் பண்ணி ஷார்டன் பண்ணிட்டு நியூ டெல்லிக்கு வந்துட்டாரு. ஸோ curtailed, limited his visit to the Saudi Arabia and to return to நியூ டெல்லி. நியூ டெல்லிக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஹோம் மினிஸ்டர் இங்க போன டைம்ல பிரைம் மினிஸ்டர் டெல்லி வந்துட்டாரு. இந்தியா மஸ்ட் ஸ்பீக். ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ் புரிஞ்சா. இந்தியா மஸ்ட் ஸ்பீக் இன் ஒன் வாய்ஸ் இன் திஸ் பீரியட் ஆஃப் நேஷனல் கலாமிட்டி. நேஷனல் கலாமிட்டினா டிசாஸ்டர் ஈவெண்ட்னு சொல்லலாமா. நேஷனல் டிசாஸ்டர் ஈவெண்ட் நடந்திருக்கப்போ இந்தியா இந்த சூழ்நிலையில, இந்த பீரியட்ல இந்தியா எப்படி பேசணுமா, எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே வாய்ஸ்ல, எல்லாரும் ஒரே வாய்ஸ்ல பேசணும். இந்தியா மஸ்ட் ஸ்பீக் இன் ஒன் வாய்ஸ், எல்லாருமே ஒன்னு சேர்ந்து இருக்கணும்ன்றத சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ மேல இருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்தரலாமா. மேல இருந்து அப்படியே கொஞ்சம் பார்த்தரலாம். ஓகே, இப்போ 26 பேர் இறந்துருக்காங்க. அது உலகத்தையும் நாட்டுக்கையும் உலகத்தையும் அசைச்சு பார்த்துருச்சு. இந்த டிசாஸ்டர் வந்து ஒரு டெரரிஸ்ட், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் த்ரெட் ஆஃப் டெரரிசமா ரிமைன் பண்ணுது. எப்படி ரிமைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னசென்ட் பீப்புள்ஸை வந்து முன்கூட்டி அறிவிப்பே இல்லாம கொண்டிருக்கு இந்த மைண்ட் நம்பி. ஓகேங்களா, இதோட ரிப்போர்ட் எப்படி வந்திருக்குன்னா, அட்டாக்கர்ஸ் வந்து ரிலீஜியனை பேஸ் பண்ணி அவங்கள க்ளோஸ் ரேஞ்சில் கொண்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு டெரரிசம்ல ஒரு புது லோவில் மார்க் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா மார்க் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. நியூ லோனா ரொம்ப கீழே அடிமட்டத்துல மார்க் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே டைம்ல ஹோம் மினிஸ்டர் வந்து அட்டாக் நடந்த இடத்த சைட்டுக்கு வந்து போயிருக்காருங்க. போயிட்டு ஒரு விஷயத்த கான்ஃபிடண்டா சொல்லியிருக்காரு, என்னன்னா பாரத் வந்து வளைஞ்சு கொடுக்காதுன்னு. அதே டைம்ல பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சவுதி அரேபியால இருந்து நியூ டெல்லிக்கு வந்துட்டாரு. சவுதி அரேபியால இருக்க வேலையை லிமிட்டட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லாரும் ஒரு சேர ஒற்றுமையா இருக்கணும் இந்த பிரச்சனையில அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, இட்ஸ் இம்ப்ரவேட்டிவ் டு அவாய்ட் இன்டர்னல் டிவிஷன்ஸ் தட் குட் த்ரெட் த சோஷியல் கொஹிஷன். ஸோ இட்ஸ் இம்ப்ரவேட்டிவ்னா சம்திங் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஆர் நெசசரி. ஸோ இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் அஜெக்டிவா வந்திருக்கா. இது எப்படி இருக்குன்னா ரொம்ப முக்கியம். என்னன்னா டு அவாய்ட் இன்டர்னல் டிவிஷன், உள்நாட்டுல விரிசல் வந்துடக்கூடாது, பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம் என்னன்னா உள்நாட்டு விரிசலை வந்து சரி பண்ணணும், அவாய்ட் பண்ணிடணும் உள்ள வந்து. ஏன்னா இந்த இடத்துல ஒற்றுமையா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ இன்டர்னல் டிவிஷன்ஸ் வரும், அதை அவாய்ட் பண்ண வேண்டியது முக்கியம். இந்த இன்டர்னல் டிவிஷன்ஸ் என்னன்னா தட் குட் த்ரெட்டன் த சோஷியல் கொஹிஷன். கொஹிஷன் என்ன, பாண்டுன்னு பார்த்தோமா, பாண்ட் ஒற்றுமைன்னு சொல்லி பார்த்தோமா, the act of sticking together or forming a unity whole. ஸோ இந்த இன்டர்னல் டிவிஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சோஷியல் கண்ட்ரிக்குள்ள இருக்க ஒரு ஒற்றுமையை பிரிச்சிரும்.
பிரேக் பண்ணணும், த்ரெட்டன், ஸோ வந்து பயம்படுத்தும், ஸோ த்ரெட்டன் த சோசியல் கொஹிஷன், இந்த இன்டர்னல் டிவிஷன். ஸோ அதனால அதான் சொல்றாங்க, இட்ஸ் இம்ப்ரவேட்டிவ், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. த யூனிட்டி ஆஃப் இந்தியன் பீப்புள் இஸ் த மோஸ்ட் பொட்டன்ட் ஆன்டிடோட் டு த டெரர் இன்ஸ்டிகேட்டட் ஃப்ரம் த கிராஸ் பார்டர். ஓகேங்களா, இப்போ வந்து ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றாங்களா, ஒரே வாய்ஸ்ல இருக்கணும், அதே மாதிரி இன்டர்னல் டிவிஷன்ஸ் வராம பார்த்துக்கணும், அது வந்து சோஷியல் யூனிட்டியை வந்து பிரேக் பண்ணிடும்னு சொல்றாங்களா. ஸோ த யூனிட்டி ஆஃப் சோஷியல் பீப்புள், த யூனிட்டி ஆஃப் சோஷியல் பீப்புள் இஸ் த மோஸ்ட் பொட்டன்ட் ஆன்டிடோட். இப்போ ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னாங்க, ஒற்றுமையா இரு ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னாங்களா, இந்த ஒற்றுமையா இருக்கிறத வச்சு மறுபடியும் சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்கன்னா, யூனிட்டி ஆஃப் த இந்தியன் பீப்புள், இந்தியன் பீப்புள் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அதுதான் தி மோஸ்ட் பொட்டன்ட், அதாவது பொட்டன்ட்னா எக்ஸாக்ட் வேர்ட்னா கேப்பபிள் ஆன்டிடோட். இப்ப இருக்க கலவரத்துக்கு இதுதான் சிறந்த மருந்து, ஒற்றுமையா இருக்கிறதா சிறந்த மருந்து அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? ஆன்டிடோட் டு எதுக்கு அப்படின்னா டெரர்னா டு த டெரர்னா இப்போ அவங்க நடந்த அட்டாக், ஸோ அட்டாக் டு த டெரர் இன்ஸ்டிகேட்டட் ஆரம்பிச்சது எங்க? ஃப்ரம் த கிராஸ் பார்டர். கிராஸ் பார்டர்ல வந்து எங்க? பாகிஸ்தான்ல இருந்து உள்ள வந்தாங்களா, அது கிராஸ் பார்டரை கிராஸ் பண்ணி வந்து ஆரம்பிச்சு வச்ச டெரருக்கான சிறந்த மருந்து இதுனா ஒற்றுமை, இந்தியன் பீப்புளோட ஒற்றுமைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் புரிஞ்சா? அமைட் த ஹாரர், இந்த இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ பிரச்சனை அமைன் இந்த பிரச்சனை ஹாரர்ல என்னன்னா, த லோக்கல் முஸ்லிம் மேன், ஓகேங்களா, ஒரு லோக்கல் முஸ்லிம் மேன் ட்ரை டு ஷீல்ட் த டூரிஸ்ட் பட் லாஸ்ட் ஹிஸ் ஓன் லைஃப் இன் திஸ் ப்ராசஸ். இவ்வளோ பிரச்சனையில ஒரு லோக்கல் முஸ்லிம் மேன் வந்து ஒரு டூரிஸ்டஸை சேவ் பண்றதுக்கு, காப்பாத்துறதுக்கு, தடுத்திருக்காரு. ட்ரை டு ஷீல்டு த டூரிஸ்ட் பட் ஆனால் லாஸ்ட் ஹிஸ் ஓன் லைஃப் இன் த ப்ராசஸ். அந்த ஷீல்டு பண்ண ப்ராசஸ்ல அவரோட வாழ்க்கையை இறந்துட்டாரு. இவரை பத்தியும் நியூஸ் பார்த்தோமாங்க. ஓகே, அதுக்கப்புறம் த வைட் ஸ்ப்ரெட் ப்ரொட்டஸ்ட் அக்ராஸ் த காஷ்மீர் following the incident also signaled a rejection of such violence by ordinary citizens. The widespread protest, ஓகேங்களா, ஒரு வைட் ஸ்ப்ரெட் ப்ரொட்டஸ்ட் போயிருக்கான் எங்க? அக்ராஸ் த காஷ்மீர் ஃபாலோயிங் த இன்சிடென்ட். ஸோ த ப்ரொட்டஸ்ட் தான் ஃபாலோ பண்ணுது, ப்ரொட்டஸ்ட் ஃபாலோஸ் த இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிருக்கு, அது என்ன சிக்னல் பண்ணுது அப்படின்னா, இந்த வைட் ஸ்ப்ரெட் ப்ரொட்டஸ்ட் ஆல்சோ சிக்னல்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் சச் வயலன்ஸ், அந்த சில வயலன்ஸை ரிஜெக்ட் பண்றது. இந்த வயலன்ஸ் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்க பண்ற வேலை எங்களுக்கு வேணான்னு சொல்லி காஷ்மீரை சுத்தி ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிருக்கு. யாரால இதை பண்ணியிருக்காங்க? பை அ ஆர்டினரி சிட்டிசன்ஸ். சச் அ வயலன்ஸ் பை அ ஆர்டினரி சிட்டிசன்ஸ். இந்த இண்டிகேஷன் இருக்குல்ல, ஆல்சோ சிக்னல்டு பை அ ஆர்டினரி சிட்டிசன். என்னது? ரிஜெக்ஷன் ஆஃப் சச் வயலன்ஸ். இந்த வயலன்ஸை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. இந்த ப்ரொட்டஸ்ட் யாருக்கு எதிராக போயிருக்கு? டெரரிஸ்டுக்கு எதிராக. நீ எங்களுக்காக போராடல, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு லோக்கல் மேன் இறந்திருக்காரு, ஒரு வைட் ஸ்ப்ரெட் ப்ரொட்டஸ்ட் போயிருக்கு. த விக்டம் ஹெயில்டு ஃப்ரம் ஆல் பார்ட் ஆஃப் த இந்தியா. சரிங்களா, ஹெயில்டு ஃப்ரம் ஆல் பார்ட் ஆஃப் த இந்தியா, ரிஃப்ளெக்டிங் த டைவர்சிட்டி ஆஃப் தோஸ் ஹூ ஆர் drawn டு த காஷ்மீர் as it re-emerged as a favorite tourist destination. இதுல இந்த ஹெயில்டுக்கும் ட்ராக்கும் உள்ள அர்த்தங்களை பார்த்துடலாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ஹெயில்டு அப்படின்னா என்னன்னு பாருங்க, டு பிரைஸ் ஆர் ரெகனைஸ் சம் ஒன் ஆர் சம்திங். ஓகேங்களா, ஒரு விஷயத்த பிரைஸ் பண்ணியோ இல்ல ஒரு விஷயத்த ரெகனைஸ் பண்றதோ வந்து ஹெயில்டு அப்படின்னு சொல்லலாம். ஷீ வாஸ் ஹெயில்ட் அஸ் அ லீடர், பிரைஸ்ட் ஆர் ரெகனைஸ்ட். ஓகேங்களா, பிரைஸ்ட் அண்ட் ரெகனைஸ்ட் அப்படின்ற மீனிங்ல வரும். டு கால் அவுட் டு சம் ஒன், ஹி ஹெயில்டு, ஒரு விஷயத்த கூப்பிடுறது அப்படின்ற மீனிங்ல வரும். டு கம் ஃப்ரம் அ இந்தியா, ஓகேவா, ஹி ஹெயில்டு ஃப்ரம், ஹி ஒரிஜினலி ஹெயில்ஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி எங்க இருந்து வந்திருக்காங்க. டு கம் ஃப்ரம், ஒரு விஷயத்த கூப்பிடுறது, ஒருத்தரை பிரைஸ் பண்ணியோ ரெகனைஸ் பண்ணியோ சொல்றது அப்படின்னு சொல்லி பல மீனிங் வரும். ஓகேங்களா, இந்த 3 மீனிங்ல வரும். அதே மாதிரி லுக்கிங் டயர்ட், இந்த ட்ரான்ற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம்னா, லுக்கிங் டயர்ட், பேல் ஆர் ஸ்டிஞ்சடு. ஓகேங்களா, ரொம்ப டயர்டா இருக்கிறது, ரொம்ப பேல்னா வந்து ஓகே, ஆக்சுவலாக பேல்னா வந்து ரத்த சோகை அந்த மாதிரி இருக்கும்போது பேல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அதாவது டயர்டாக இருக்கும், ரொம்ப அனிமிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லுக்கிங் டயர்ட், பேல் ஆர் ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். புல்ட் ஆர் மூட் இன் அ சர்டன் டைரக்ஷன், ஒரு விஷயத்துல, அதாவது இழுக்கிறது. ஓகேங்களா, ஒரு விஷயத்தை இழுக்கிறது.
புல் இழுக்கிறது, இல்ல ஒரு விஷயத்த வந்து தள்ளுறது, ஒரு சில டைரக்ஷன்ல தள்ளுறதையும் drawn அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? டிராவோட பாஸ் படிச்சோம் drawn அப்படின்ற மீனிங். ஓகேவா? ஓகே, டிரான்ற மீனிங் பார்த்தாச்சா? இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க. த விக்டம் ஹெயில்டு ஃப்ரம் ஆல் பார்ட் ஆஃப் த இந்தியா. இப்போ இந்த ஹெயில்டுன்றதுக்கு என்ன மீனிங்? டு கம் ஃப்ரம் அ பிளேஸ், கம் ஃப்ரம் ஆல் பார்ட் ஆஃப் த இந்தியா. ஓகேங்களா? இந்தியால இருந்து வெவ்வேறு எல்லா பார்ட்ல இருந்தும் இந்த விக்டம்ஸ் வந்திருக்காங்க. ஹெயில்டு ஃப்ரம் ஆல் பார்ட் ஆஃப் த இந்தியா. ரிஃப்ளெக்டிங் எதுங்க சொல்லுங்க? த விக்டம், இது வந்து கனெக்டரா வந்திருக்கு. த விக்டம் ரிஃப்ளெக்ட்ஸ் த டைவர்சிட்டி ஆஃப் தோஸ். இந்த இருக்குங்களா, தோஸ்ன்றது வந்து டூரிஸ்ட சொல்லுதுங்க. ஓகேங்களா? டூரிஸ்ட் ஆர் விக்டம்னே வச்சுக்கலாம். அவங்களோட வெவ்வேறு டைவர்சிட்டினா வெவ்வேறு இடம்னு சொல்றாங்களா, வெவ்வேறுனா பல்வேறு டிஃப்ரென்ஸை சொல்லும். எக்ஸாக்டா என்ன சொல்றது, டைவர்சிட்டிக்கு மீனிங் தெரியலங்க. ஸோ லைக் வெவ்வேறு இடத்துல இருந்து வரும். ஸோ வேற வேற ரிலீஜன், வேற கல்ச்சர்ஸ், எல்லாமே டைவர்சிட்டி தான். ஸோ டைவர்சிட்டி அவங்களோட வேற்றுமையை காட்டுது. ரிஃப்ளெக்ட்ஸ் த விக்டம்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த டைவர்சிட்டி ஆஃப் தோஸ். அவங்களோட வேற்றுமையை காட்டுது, அவங்களோட கல்ச்சர் எல்லாமே வேற வேற டிஃப்ரெண்ட், அவங்களோட டிஃப்ரென்ஸை காட்டுது. ஓகேங்களா? இந்த விக்டம்ஸ் வந்து அவங்களோட டிஃப்ரென்ஸை காட்டுது. ஹூ ஆர் drawn டு த காஷ்மீர். ஓகேங்களா? drawn என்ன, புல்டு அப்படின்ற மீனிங் வரலாமா? காஷ்மீரை நோக்கி வந்திருக்காங்க. ஸோ ஹூ அப்படின்றது தோஸ் வந்து ஹூவை சொல்லுது. யாரு? விக்டம்ஸ் வேர் drawn டு த காஷ்மீர். காஷ்மீருக்கு வர வைக்கப்பட்டது. அஸ் எதனால அப்படின்னா, பிகாஸ் இட்ன்றது என்னது? re-emerged as a favorite tourist destination. இட்ன்றது என்னது? காஷ்மீர். ஓகேங்களா? இட்ன்றது காஷ்மீர். காஷ்மீர் re-emerged as a, மறுபடியும் புதுப்பிச்சு புதுசா வளர்ந்தப்போ எப்படி வளர்ந்துருக்கு? as a favorite tourist destination. ஒரு ஃபேவரட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா காஷ்மீர் வளர்ந்துருக்கு. அதனால இந்த வெவ்வேறு பார்ட் ஆஃப் இந்தியால இருந்து வந்த மக்கள் காஷ்மீரை நோக்கி இழுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எதை காட்டுது அப்படின்னா, அவங்க ஓகேங்களா, இதுதான் இங்க இதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது அவங்களோட டிஃப்ரென்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அண்ட் அடுத்த சென்டென்ஸ் போயிடலாம். த அட்டாக் ஹேஸ் டிஸ்டர்ப்ட் நாட் ஜஸ்ட் அ லைஃப். ஓகேங்களா? ஜஸ்ட் லைஃபை மட்டும் இந்த அட்டாக் டிஸ்டர்ப் பண்ணல. இந்த அட்டாக் லைஃபை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணல, பட் ஆல்சோ அ லைவ்லிஹுட். ஓகேங்களா? லைவ்லிஹுட் இன் அ ரீஜியன் எக்கனாமிக்கலி டிபெண்ட் ஆன் அ டூரிசம். டூரிசமை நம்பி எக்கனாமிக்கலா டிபெண்ட் ஆகியிருக்கிற வாழ்க்கை தராதாரத்தையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு இந்த அட்டாக். ஓகேங்களா? அதான் சொல்றாங்க. ஸோ இந்த அட்டாக் வந்து வாழ்க்கையை மட்டும், அதாவது மனித உயிரை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணல, அங்க இருக்க டூரிஸ்டையும், டூரிஸ்ட் நம்பி இருக்க டூரிஸ்ட் வந்து எக்கனாமிக்கலா டிபெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த டூரிசமையும் டிஸ்டர்ப் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மக்களோட வாழ்வாதாரத்தையும் அஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடிஞ்சு. செகண்ட் பேராகிராஃப் அப்படியே போயிடலாமா? குட்டியாக தான் இருக்கு. ஸோ செகண்ட் பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்குன்னா, டெல்லி ரெஸ்பான்ஸ் மஸ்ட் அட்ரஸ் த பீப்புள் ஆஃப் காஷ்மீர், த ப்ராடர் இந்தியன் பப்ளிக், பாகிஸ்தான் அண்ட் த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. ஸோ இந்த பிரச்சனை நடந்துச்சா, இதுக்கு இந்தியா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, வெவ்வேறு, அதாவது காஷ்மீர் மக்களையும் இந்தியன் பப்ளிக்ஸ், ஸோ அதர் தேன் காஷ்மீரை தாண்டி இருக்க எல்லா ஸ்டேட்ல இருக்க பப்ளிக்கையும், பாகிஸ்தானையும், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி, யூஎன், ஓகேங்களா, யூஎன், பிரிக்ஸு, ஸோ எல்லா கம்யூனிட்டியும், இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ற மாதிரி இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் ஆரம்பிக்கிறாருங்க. ஓகேங்களா? மேல நடந்த எல்லாமே அந்த ஈவெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுக்கு மேல ஃபுல்லா வந்து ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சின்ஸ் 2019, ஓகேவா, இந்த 2019 அப்படின்றத வந்து எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 370 வச்சு சொல்றாங்க. ஸோ நான் வந்து அந்த கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேங்க. அந்த கேஸ் ஸ்டடியில டீட்டெயில்டா ஒன்னொன்னும் எது இருக்கு, எதனால இது ஆரம்பிச்சிச்சு, எதனால இது வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிது, எதுக்காக இந்த இடத்துல 2019 போட்டிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அதில் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதை பார்த்துட்டு இதுக்கு வரவங்க, என்னடா அந்த வீடியோக்கு குட்டியாக சம்மரி போடுறியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த இது அப்படிதான் இருக்கு. ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு, நம்ம பார்த்த எல்லா நியூஸையும் சம்மரியாக ஒரு எடிட்டோரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ 2019 என்ன அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பாக அதுக்குள்ள இந்த ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? சின்ஸ் 2019, 2019 இந்தியா ஹாஸ் ஃபாலோட் அ நியூ பாலிசி அப்ரோச் இன் காஷ்மீர். காஷ்மீர்ல ஒரு நியூ பாலிசியை வந்து இந்தியா வந்து ஃபாலோ பண்ணப்பட்டுச்சான். எப்பலேருந்து? 2019 இருந்து.
ஸோ இந்த ஸ்ட்ரென்த்ன்றது V1INGS கனெக்டர். இந்தியா ஸ்ட்ரென்தன்ஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கனெக்டிவிட்டி டு இன்டகிரேட் த ரீஜன் மோர் க்ளோஸ்லி வித் த ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. ரெஸ்ட் ஆஃப் த மித்த கண்ட்ரியோட, ஓகேங்களா, மித்த கண்ட்ரியோட எப்படி அந்த வளர்ச்சி திட்டம் போகுதோ அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டி மூலமா அந்த ரீஜியன்ஸ், காஷ்மீர்ன்ற ரீஜியனை மித்த ரீஜியனோட ரொம்ப க்ளோஸா கனெக்ட் பண்றாங்க. இந்தியா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு 2019 இந்தியா strengthen the infrastructure and connectivity to integrate the region more closely with the rest of the country. ஓகேங்களா, இந்தியா ஒரு விஷயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு. என்னத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்குங்க. எதுக்காக ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்குன்னா, பர்டிகுலரா காஷ்மீர்ன்ற கண்ட்ரியை ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா கூட கனெக்ட் பண்றதுக்காக அந்த அப்ரோச் எடுக்கப்பட்டது. இது எது மூலியமா இந்த அப்ரோச் எடுக்கப்பட்டுச்சு? ஸோ ஸ்ட்ரென்த்ன்றது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். செகண்ட் என்னது? ஹேஸ் ஃபாலோடு. இந்த ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றப்ப நியூ பாலிசி அப்ரோச். ஓகேங்களா, நியூ பாலிசி அப்ரோச்சா பண்ணப்பட்டதுனால இதை ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா, இது வந்து அப்படியே ஆத்தரங்க இருந்து அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. எட் இருந்தாலும் த ப்ராடர், ஓகேங்களா, எட் இது இந்த ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட்டுச்சாங்க. அது எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட்டுச்சுன்னா, ப்ராடர் குளோபல் environments has grown more volatile with the internal stability and international conflict on the rises. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட்டது 2019 ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது எதுக்கு அகைன், அதாவது எப்படி பண்ணாங்கன்னா, இந்த ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருந்த டைம்ல என்டையர் குளோபல் என்விரான்மெண்ட்லயும், இந்த ப்ராட் குளோபல் என்விரான்மெண்ட் இருக்குல்ல, ப்ராடர்னா என்டையர் உலகத்திலையுமே வந்து வாலட்டாலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சாங்க. ஓகேங்களா, 2019 இன்ஸ்டெபிலிட்டி பயங்கரமா அதிகமாக இருந்துச்சா உலகம் முழுக்க. எப்படின்னா, ஹேஸ் மோர் வாலட்டாலிட்டி வித் இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபிளிக்ஸ். ஓகேங்களா, இந்த வாலட்டாலிட்டி எப்படின்னா இன்ஸ்டெபிலிட்டியா இருந்திருக்கு, அதே மாதிரி இன்டர்நேஷனல் சண்டைகள் நிறைய போயிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல ரெகுலரா வந்து எடிட்டோரியல் படிக்கிறவங்களால இதுக்குள்ள இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாங்க. என்னன்னா, 2019 சொல்றாங்களா, COVID-19 வந்துருச்சு. ஓகேங்களா, COVID-19 ஒரு குளோபல் ஃபுல்லா அட்டாக் ஆச்சு, அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் யுக்ரைன் ரஷ்யா வார் ஆரம்பிச்சிச்சா, அது ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கொடுத்துச்சா, யுக்ரைன் ரஷ்யா வார். அதுக்கப்புறம் இஸ்ரேல் காசா வார். அதுக்கப்புறம் வேற என்ன ஈவெண்ட்ஸ் வந்துச்சு? ஸோ வேற ஏதாவது ஈவெண்ட்ஸ் ஸோ குளோபல் லெவல்ல. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் பிரிக்ஸ் சமிட்ஸ்ல வந்து ஆப்பிரிக்காவை ஆட் பண்ணது. ஸோ வெவ்வேறு ரீசன்ஸ்ங்க. இவ்வளோ இன்ஸ்டெபிலிட்டி வரப்போ நார்த் குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு டிவைடு. சைனா பயங்கரமான ஒரு பவர் ஆகிட்டு இருந்தாங்க, யூஎஸ் பயங்கரமா டவுன் ஆகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ இன்ஸ்டெபிலிட்டிஸ் இருக்கு சரிங்களா. இந்த ஒரு லைனுக்குள்ள எல்லாத்தையுமே அடக்கிட்டாங்க பாத்தீங்களா. இவ்வளோ நடந்துட்டு இருக்கப்போ இந்தியா வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, தட்ஸ் இட். ஓகேங்களா, முடிஞ்சு. இதான் வந்து அவர் சொல்றாரு, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்த போதும் இதெல்லாம் அவர் பண்ணாரு, அதாவது இந்தியா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஸ்ட்ராட்டஜி மஸ்ட் பி கைடட் பை ரியலிசம். ஓகேங்களா, மஸ்ட் பி கைடட் பை ரியலிசம், த ஆட்டிடியூட் ஆர் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்செப்டிங் அ சிச்சுவேஷன் அஸ் தே ஆர் அண்ட் டீலிங் வித். ஓகேங்களா, ரியலிசம்னா ஆன் கிரவுண்ட் ப்ராக்டிஸ், ரியாலிட்டியா இருக்கணும். மஸ்ட் பி கைடட் பை அ ரியலிசம். ஓகேங்களா, ப்ராக்டிக்கலா. ஓகேங்களா, ப்ராக்டிக்கல்ன்ற மீனிங் ப்ராக்டிக்கலா வந்து இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கைட் பண்ணப்படணும். ஓகேங்களா, கைட் பண்ணப்படணும். மஸ்ட் பி கைடட் பை ரியலிசம் கிரவுண்டட் இன் அ நேஷனல். சரிங்களா, இந்த ரியலிசம் எப்படின்னா கிரவுண்டட், எப்படி இது பண்ணப்பட்டிருக்கும், கிரவுண்ட் ஆகப்பட்டிருக்கணும் அப்படின்னா இன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவாய்ட் ஆஃப் எம்டிங் அ ரெகோட்டிக் அஸ் இட் சீக்ஸ் டு ஐசோலேட் த பாகிஸ்தான். பாகிஸ்தானை வந்து ஐசோலேட் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்ப்புக்கான ஒரு எழுதுறதோ பேசுறதோ, பாகிஸ்தான் ஐசோலேட் பண்ணணும், இதை ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதுறதோ, ஒரு ஆர்டிக்கல் மூலியமா எழுதுறதோ, இல்லை ஒரு ஸ்டேஜ்ல பேசுறதோ, அழகா பேசுறதோ, அது வந்து ஒரு எம்டினஸ் தான், அது எம்டிக் ரெகோட்டிக். ஓகேங்களா, அதை தவிர்க்கப்படணும். கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் திஸ். ஓகேங்களா, டிவைட் பண்ணணும், டிவைட் ஆஃப் எம்டி ரெகோட்டிக். ஓகேங்களா, தவிர்க்கணும். இந்த மாதிரி பாகிஸ்தானை தவிர்க்கணும், பாகிஸ்தான் ஐசோலேட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மொத்தமா டிவைட் பண்ணிட்டு நேஷனல் இன்ட்ரெஸ்டை கிரவுண்டட் பண்ணி, நேஷனல் இன்ட்ரெஸ்டை மனசுல வச்சு ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் அதை வச்சு இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி கைட் பண்ணப்படணும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸே. தெளிவா புரியுதாங்க? இந்தியா ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் போகணும். டிவைட், அதே மாதிரி நேஷனல் இன்ட்ரெஸ்டை வச்சு போகணும், அண்ட் டிவைட் பண்ணிடணும். ரெகோட்டிக்கை வந்து
டிவைட் பண்ணிடணும். இது எதை சொல்லுது? அஸ்ன்றது வந்து லைக்க சொல்லுது. லைக் இட் சீக்ஸ் டு ஐசோலேட் த பாகிஸ்தான். ஓகேங்களா? லைக்கா பிக் லைக் அதாவது இந்த ரெகோட்டிக் எதை சொல்லுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் த ஹூஸ் எக்ஸ்போர்ட்ஸ், இந்த ஹூஸ்ன்றது பாகிஸ்தானை சொல்லுது. பாகிஸ்தான் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் டெரரிசம் இஸ் ப்ரிடிகேட்டட் பேஸ்ட் ஆன் டூ நேஷன் தியரி அண்ட் ஹிந்து முஸ்லீம் ஹாஸ்டாலிட்டி. ஓகேங்களா? இந்த ஐசோலேட் பண்ணணும், எதுக்காக ஐசோலேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. இப்போ பாகிஸ்தான் எக்ஸ்போர்ட் பண்ற உருவாக்குற டெரரிசம் எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா டூ நேஷன் தியரி, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற டூ நேஷன் தியரியை வச்சு இந்த டெரரிசம் உருவாக்கப்படுது. அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து டெரரிஸ்ட்டை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இல்ல ஹிந்து முஸ்லீம் அன்ஃப்ரெண்ட்லி, ஹிந்து வேற முஸ்லீம் வேறன்னு சொல்லி ஒரு அன்ஃப்ரெண்ட்லினஸை கிரியேட் பண்ணி இந்த எக்ஸ்போர்ட்ஸை வந்து இந்த டெரரிசம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாகிஸ்தான். ஓகேங்களா? இதன் அடிப்படையில இருக்கிறதுனால பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணப்படணும் அப்படின்னு இந்த ரெகோட்டிக் வந்து ஒரு எம்டினஸ், இதை வந்து டிவைட் பண்ணணும் சொல்றாங்க. ஓகேவா? இந்த சென்டென்ஸ் புரிஞ்சாங்க? இந்த சென்டென்ஸ் புரிஞ்சா? த நேஷனல் ரிசால்வ் மஸ்ட் பி ஃபிரிம்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட் இன் ஃபேஸ் ஆஃப் டெரர். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. இது எல்லாத்தையுமே இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் இது சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லாஸ்டா அல்டிமேட்டா எப்படி சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, இந்தியாவோட முடிவுகள், நேஷனல்னா இந்தியா டிட்டர்மினேஷன். ஸோ இந்தியாவோட டிட்டர்மினேஷன் எப்படி இருக்கணும்னா ஃபிரிம், ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப கிளியராகவும் இருக்கணும் டெரரிஸ்ட்டை ஃபேஸ் பண்ணும்பொழுது. ஓகேங்களா? இந்தியன்ஸ் அப்படின்றது, நேஷனல் அப்படின்றது இந்தியன்ஸ்னு எடுத்துக்கோங்க. இந்தியன்ஸோட ரிசால்வ், அவங்களோட டிட்டர்மினேஷன், அவங்களோட முடிவுகள் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிளியரா இருக்கணும். டெரரிசத்தை ஃபேஸ் பண்ணி, டெரரிசம் தப்பு, அதை வந்து தப்பு, அதனால அந்த நிலைப்பாடுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிளியரா இருக்கணும், இந்தியன்ஸ் வந்து இதுல கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. அஸ்ன்றது அதுல பிகாஸா வந்திருக்கு. சாரி, வைல் ஆர் பிகாஸ், ரெண்டுல எது வேணாலும் போட்டுக்கலாம். ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, அதே டைம்ல கவர்மெண்ட் வந்து டஸ் எவ்ரிதிங் பாசிபிள் டு ஷிஃப்ட்லி பிரிங் த பெர்பட்ரேட்டரி அந்த அக்யூஸ்ட வந்து ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி ஓகேங்களா? இப்போ இந்த கிரிமினல் இருக்கான்ல, இந்த பெர்பட்ரேட்டரி, இந்த தப்பு பண்ணாம பார்த்தீங்களா, அவனை வந்து ஜஸ்டிஸ் முன்னாடி கொண்டு வரத்துக்கு, ஷிஃப்ட்லி பிரிங், உடனே கொண்டு வரத்துக்கு கவர்மெண்ட் வந்து எல்லா பாசிபிள் வேலையும் வேலை செய்வாங்க. டஸ் எவ்ரிதிங் பாசிபிள் டு ஷிஃப்ட்லி பிரிங். ஓகேங்களா? அந்த ப்ரிப்பரேட்டரி, அந்த கிரிமினலை ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் வந்து எல்லா பாசிபிள் வேலையும் ஒர்க் பண்ணும். அந்த நேரத்துல அதுக்காக இந்தியன்ஸ் எல்லாருமே இந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிளியராகவும் இருக்கணும். டெரரிசத்தை ஃபேஸ் பண்ணி, டெரரிசம் தப்புன்ற ஒரு மைண்ட் செட்ல இருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க ஆத்தர். ஓகேவா? இது வந்து கம்ப்ளீட் சம்மரி மாதிரி இருக்கும். அந்த 1.5 மணி நேர வீடியோவை கம்ப்ளீட் சம்மரி மாதிரி தான் இந்த எடிட்டோரியல் இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எடிட்டோரியலும் எனக்கு தெரிஞ்சு இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்க்கலாம் கைஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் மீட் யூ கைஸ். அண்ட் ஒரு 3 நாளுக்கு இப்படி தான் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் தான் வரும். ஸோ ஸ்டே டியூன். ஓகேவா? பார்ப்போம். பாய்.